ஹலோ கைஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னா வந்து சோனி. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்து சோனியோட லேட்டஸ்ட்டு ஃபோனு, ஓகேவா? இவனுங்க வந்து எந்த கண்ட்ரிக்கு விற்கிறானுங்க, யாருக்கு விற்கிறானுங்க எதுவுமே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கமெண்ட் செக்ஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? எல்லாருமே என்ன கேட்டிருப்பானுங்கன்னா, நான் அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, ப்ளீஸ் லான்ச் இன் இண்டியா, ப்ளீஸ் சோனி, ரியலி மிஸ் யூ, வி நீட் திஸ் இன் பிரேசில், அப்புறம் கம் டு இந்தோனேஷியா, ப்ளீஸ் கம் டு ஓகே இந்தியா, டான்சானியா, கம் டு டர்க்கி. எல்லாருமே இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள், இம்பாசிபிள் டு பை இன் யூரோப், ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒருத்தன் வந்து மெக்சிகோலேருந்து போட்டிருக்கான், ப்ளீஸ் கம் பேக் டு மெக்சிகோ, ப்ளீஸ் கம் பேக், ஓகே இந்தியா, ஓகேவா? எல்லோரும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கதறானுங்க, இந்த மாதிரி இந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படி என்னடா இருக்குது இந்த ஃபோனில் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபோனில் வந்து பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இதோட டிசைன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அந்த ஃபோனோட டிசைனு, ஓகேவா? மேலே ஒரு பயங்கரமான ஒரு நாட்ச் இருக்கும், கீழே ஒரு பயங்கரமான நாட்ச் இருக்கும், ஓகேவா? இந்த சாம்சங் மாதிரி, ஆப்பிள் மாதிரி, கூகுள் பிக்சல் மாதிரி இந்த H2H டிஸ்பிளே அந்த சீன்லாம் இதில் இல்லை. டிஸ்பிளே தரேன், இதுதான் நான் தர முடியும், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் அதை வச்சு கொடுப்பேன். ஃபங்க்ஷனாலிட்டி ஓவர் டிசைன், ஓகேவா? வாங்குறதா தான் வாங்கு. அதுவும் வந்து சில கண்ட்ரிலலாம் நான் வந்து ரிலீஸாக பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டுருக்கானே இவனுங்க. பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கேமரா, இந்த டிசைன் வந்து இப்போ எல்லோரும் போகிறதுனால மேபி இவனுங்க மாறி இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க எப்பயுமே வந்து வேர்ட்டிக்கலாக தான் வைப்பானுங்க, ஓகேவா? கேமராஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான கேமரா தான். 2 கேமரா, டெலிஃபோட்டோ, அதுக்கப்புறமா வந்து அதிலே வந்து மேக்ரோ வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து நார்மல், உள்ளே வந்து சோனி சென்சர். ஆனால் வந்து சோனியோட அந்த ப்ரோ மோட் கேமரா ஃபோன், அதாவது ஃபோனில் இருக்க ப்ரோ மோட் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு வரும். பட் மற்றவங்களுக்கு வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்க ஐஃபோன் கூடயோ சரி, இல்லை வந்து கூகுள் பிக்சல் கூடயோ சாம்சங் கூடயோ கம்பேர் பண்ணால் வந்து நிற்காது, தோற்றுரும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், 3.5mm ஜாக் கொடுக்குறானுங்க, ஓகேவா? இவனுங்களோட சோனியோட 3.5mm ஜாக் வச்ச ஹெட்செட் வந்து பயங்கரமாக இருக்குது. லைக் சோனி XP 255EP, அது போன வாரம் கூட நான் வாங்கினேன் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு. வேறு லெவல் ஹெட்செட்டு, ஓகேவா? ஸோ அந்த ஹெட்செட்லாம் நீங்கள் இதில் போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். டிசைனில் வந்து எதுவுமே இல்லை. லைக் பின்னாடி வந்து அப்படியே ஃப்ளாஷியான பேக் கிளாஸ் தரேன், இந்த ஆப்பிள் மாதிரி 2 டோன் டிஸ்பிளே தரேன், அதான் டூ டோன் பேக், இதில் பேக் பேனல் தரேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. லைக் கிரிப்புக்கு சைடில் வந்து இது கொடுத்துருப்பானுங்க. அதே மாதிரி கேமரா ஷாட் ஆஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃபோக்கஸு, ஃபுல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கேமரா வந்து எடுக்கும். இங்கே வச்சுருக்காங்கல்ல, ஸோ அந்த பட்டன் இவன்லாம் எப்போயோ கொடுத்துட்டானுங்க. ஆனால் ஆப்பிள் வந்து அதுக்கு தனியாக வந்து ஒரு சென்சர் மாதிரிலாம் கொடுத்து இது பண்ணிட்டுருக்கானுங்க. கார்டு கொடுக்குறானுங்க எக்ஸ்பேண்டபிள். இதுக்கு மேலே ஃபோனுக்கு வந்து என்ன தேவை?